Hi students, welcome to CA Veldur. இன்னைக்கு நம்ம ஜியோகிராஃபியோட டிஸ்கஷன் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப சாம்பியன் டெஸ்டோட அடுத்த டிஸ்கஷன் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதன வரிசையில யூனிட் 8 ஜியோகிராஃபியும் ஃபர்ஸ்ட் ரவுண்டான டெஸ்ட் போயிட்டு இருக்குது. இப்போ இன்னைக்கு நம்ம ஜியோகிராஃபியோட கடைசி டெஸ்ட் பார்க்குறோம். ஓகேங்களா? இதுதான் ஜியோகிராஃபியோட கடைசி டெஸ்ட். இதுக்கு அப்புறம் ஜியோகிராஃபி டெஸ்ட் கிடையாது. இதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டுக்கான சாம்பியனோட நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஜியோகிராஃபி இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், அப்புறம் கிளைமேட் சேஞ்ச், அப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது பற்றி தான் இருக்கும். ஆக்சுவலாக குரூப் 4 உடைய சிலபஸில் ட்ரைபல் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து கிடையாது. குரூப் 2ல் தான் இருக்கும். குரூப் 2 குரூப் 1ல் ட்ரைபல்ங்கிற வேர்டு இருக்கும். இருந்தாலும் பாப்புலேஷனுங்கிற விஷயத்தை மக்கள் தொகைங்கிற வேர்டு வந்து சிலபஸில் இருக்குது. அதுக்குள்ளே ட்ரைபலும் மேபி கேட்கலாம். அதனால் ட்ரைபல் பற்றின ஒரு 2-3 கொஸ்டின்ஸும் ஒரு 2-3 ஃபேக்சுவல் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எளிமையானது மட்டும் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷனை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின், பாலின விகிதம், செக்ஸ் ரேஷியோ பற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோனா என்ன டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஃபேக்சுவல் பாயிண்ட்டை படிக்கிறங்கிற பேரில் எதனாலும் படிச்சிடலாம், எப்படினாலும் படிச்சிடலாம் அப்படின்னு படிக்காதீங்க. அப்படி படிச்சிங்கன்னா மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செக்ஸ் ரேஷியோனா என்ன மீனிங், பாப்புலேஷன் டென்சிட்டினா என்ன மீனிங், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. செக்ஸ் ரேஷியோங்கிறது என்னென்னா 1000 மெயிலுக்கு, ஓகேங்களா, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க. ஓகேங்களா? திருப்பியும் சொல்கிற பாருங்க, 1000 ஆண்களுக்கு ஒரு ஏரியாவிலையோ ஒரு மாநிலத்திலேயோ ஒரு மாவட்டத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ 1000 ஆண்கள் இருக்காங்கன்னா அந்த 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அதுக்கு பேர் தான் செக்ஸ் ரேஷியோ. அப்போ நம்ம சொல்லும்போது இந்தியாவுடைய செக்ஸ் ரேஷியோ 1000:940, இதுதான் ஆக்சுவலாக கரெக்டான ஒரு ரேஷியோ. M:F அப்படின்னு சொல்லுவாங்க, மெயில் ஃபீமேல். ஆனால் நம்ம படிக்கும் போதும் சொல்லும் போதும் நம்ம இந்த வேர்டை யூஸ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி டீட்டெயிலாக சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் இந்த நம்பரை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த நம்பர் எப்போவுமே மாற போகிறது கிடையாது. எந்த ஊர்லேயும் 1000க்கு எவ்வளவு, 1000க்கு எவ்வளவு, 100க்கு எவ்வளவு மார்க் சொல்கிறோமா. இப்போ மேக்ஸில் நான் 100க்கு 98, 100க்கு 98 சொன்னாலும் சரி தான், 98 சொன்னாலும் சரி தான். அதே மாதிரி தான் இங்கே ஃபீமேலில் செக்ஸ் ரேஷியோ நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 940. ஓகேங்களா? இது கிட்டத்தட்ட ஒரு கம்மி தான். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி கிடையாது, ஓரளவு கம்மியான விஷயம் தான். இது இந்த மாதிரி கூட டெவலப் ஆகணும். ஓகேங்களா? தமிழ்நாட்டுடைய செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக சொல்லிக்குவாங்க. ஆக்சுவலாக வந்து 995 சொல்லுவாங்க, 996 சொல்லுவாங்க. இது புக்கு டேட்டா ஒரு மாதிரி இருக்கும், அஃபிஷியல் டேட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரெண்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 95 அப்படின்னா 96, ரெண்டுமே ஆப்ஷனில் வந்ததுன்னா 96 போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இது கிளைம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இது ஓகேங்களா? இது தமிழ்நாட்டுடைய செக்ஸ் ரேஷியோ. இதே மாதிரி ஹையஸ்ட் லோயஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படி கேட்டாங்கன்னா கேரளா தான் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ. இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்காங்கன்னா கேரளாவை தான். அடுத்து ஒரே ஒரு யூனியன் பிரதேசம் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? வேறு எந்த மாநிலம் கிடையாது. 1084 பேர், 1000 ஆண்களுக்கு 1084 இருக்குது. லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹரியானா. ஓகேங்களா? ஹரியானா தான் லோயஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, 877. இந்த டேட்டா எல்லாமே 11th புக்கில் இருக்குது, 10th ஜியோகிராஃபி புக்கில் இருக்குது. 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும், 10th ஜியோகிராஃபி புக்கில் இந்த டேட்டா எல்லாமே இருக்கும். இப்போ நமக்கு கேட்குறது என்ன சார் கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு நிமிஷம். நம்ம இருக்கிறது பாருங்கள், பாலின விகிதம், மாவட்டம், தமிழ்நாட்டுக்குரிய மாவட்டம் நீலகிரி, தஞ்சாவூர், தருமபுரி. ஓகேங்களா? இந்த மாவட்டம் கேட்குறாங்க. இது எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட். அப்போ நீலகிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஹையஸ்ட். கன்னியாகுமரி, நீலகிரி, தஞ்சாவூர் இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்கக்கூடியது தான். அப்போ நீலகிரி 1041 செக்ஸ் ரேஷியோ, நல்ல செக்ஸ் ரேஷியோ, கரெக்ட். தஞ்சாவூர் 1021 கிடையாது, 1031. அதுதான் தஞ்சாவூரோட செக்ஸ் ரேஷியோ, தப்பாக இருக்குது. அடுத்து தர்மபுரியோட செக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 10th கொடுத்துருப்பாங்க. தர்மபுரி, சேலம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது தர்மபுரியோட செக்ஸ் ரேஷியோ வந்து 946 தான். தர்மபுரி, சேலம், கிருஷ்ணகிரி, பெரம்பலூர் இது வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கும். தமிழ்நாட்டுடைய ஆவரேஜோட கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது இந்த ரெண்டுமே. அப்போது 1, 3 மட்டும் கரெக்டாக இருக்குது, 2 தப்பாக இருக்குது. தஞ்சாவூரோட செக்ஸ் ரேஷியோ 1031, ஆண்களோட பெண்கள் அதிகம். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, பாம்பே 1 and 3. ஓகேங்களா? இதே மாதிரி அப்போ சார் தமிழ்நாட்டிற்குரிய 38 மாவட்டத்தோடைய செக்ஸ் ரேஷியோ நாங்கள் படிக்கணுமா? தேவையில்லை. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் ஒரு சில மாவட்டத்தோடைய செக்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம சேலம் கொடுத்துருக்காங்க, தருமபுரி, கிருஷ்ணகிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் பின்னாடி ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி புத்தகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தோட செக்ஸ் ரேஷியோ பார்த்துக்கோங்க. கம்பல்சரி கேட்பாங்க. அதுதான் நிறைய பேர் அவுட் ஆவாங்க. ஓகேங்களா? எல்லாரும் படிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாரும் படிக்காத விஷயங்களை நம்ம படிச்சிருந்தா ஈஸியாக வந்து மார்க் எடுத்து போயிடலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, திருப்பி ஒரு கூற்று காரணம்.
பாப்புலேஷன் பேஸ் பண்ணது. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1871ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படி சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் தவறான ஸ்டேட்மெண்ட். சரியா, ரைட் போட்டு கிடையாது, தவறான ஸ்டேட்மெண்ட். என்ன தவறுன்னு சொல்கிறேன். அடுத்து இந்தியாவின் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1882ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது சொல்கிறாங்க. இதுவும் தவறு. ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா மேபி இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து கீவேர்டாக இருக்கும். சரி, அதாவது தவறாக இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக வருஷம் தான் பிரச்சனையாக இருக்கும். ஓகேங்களா. கண்டிப்பாக வருஷம் தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. அப்போ கம்பல்சரி இந்தியாவுக்கு 10 வருஷத்துக்கு ஒருக்க பாப்புலேஷன் கணக்கு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க எப்போவுமே. நீங்கள் அடிக்கடி உங்கள் வீடுகளே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கார்டு போட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, ஆண்கள் எவ்வளோ பேர், பெண்கள் எவ்வளோ பேர், ஒருத்தருடைய வயசு என்ன, இதெல்லாம் கேட்பாங்கல்ல. இதெல்லாம் எதுக்காகன்னா அது ஒரு டேட்டா. இந்த டேட்டாவை வச்சு தான் ஸ்கீம் கொண்டு வருது, நிறைய விஷயங்கள் தான் கணக்கு வைப்பாங்க. அப்போது இந்தியாவுக்கே ஃபஸ்ட்டு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1871 கிடையாது, 1872 தான் லார்டு மேயோ அப்படி சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரியில் படிப்பீங்க, மேயோ பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேனா, மேயோ பிரபு அவர் இருக்கும்போது தான் பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. ஆனால் இது முழுமையானது கிடையாது. ஓகேனா, இது வந்து முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிடையாது. அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு, 10 கிடையாது, ஒரு 9 வருஷம் கழிச்சு 1881 முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்தியாவின் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் அண்ட் சிங்க்ரனைஸ் சென்சஸ் அப்படி சொல்றாங்க. 81. அப்போ 2 இயருமே கூடுதல் குறைச்சல் தப்பாக இருக்குது. ஓகே, அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறு. நான் சரியான இயரை எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா. அப்போ 2மே தவறு தான் சொல்லணும். சரி சார், இது இல்லாமல் வேற ஏதாவது மக்கள் தொகை சம்பந்தமாக வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. சென்சஸோடைய ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. சென்சஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. 1948 இந்தியன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 1948 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்து மக்கள் தொகை பாலிசி, ஓகேங்களா, கொள்கைன்னு கொண்டு வந்தாங்க. அது அடுத்த கொஸ்டின், அதோட இயர் வந்து நான் அடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா. சரி, இப்போ எத்தனை வருஷம் இருக்க சென்ஸ் எடுப்பாங்க? கரெக்டாக 81க்கு அப்புறம் எவ்ரி 10 இயர்ஸ். எவ்ரி 10 இயர்ஸ்னால் 891, அடுத்து 1901, 1911, 1921 இந்த மாதிரி கண்டினியூஸாக என்ன பண்ணுவாங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒருக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிகழ்த்துவாங்க. அதில் கடைசியாக நமக்கு வெளிவந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு கேட்பாங்க. 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு வெளிவந்தது. சார் 2021 தான் முடிச்சுட்டேன், அப்போ வெளியிட்டிருக்கணுமே. ஆமாம், வெளியிட்டிருக்கணும். ஆனால் கொரோனா நிறைய அரசியல் காரணமாக அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் எடுக்க ஒரு 50% கூட எடுக்க முடியலை. ஓகே, எடுத்து முடியலை, வேலை போயிட்டு தான் இருக்குது. மேபி 2025 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ இந்த வருஷம் மட்டும் அடுத்து வரக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அது வந்ததுக்கப்புறம் உங்கள் எக்ஸாம் வருவதற்கு முன்னாடி ஏதாவது எக்ஸாம் நடந்ததுன்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. புது டேட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கேள்வி கம்பல்சரி கேட்பாங்க மேபி வந்துடுச்சுன்னா. ஓகேங்களா. ஆனால் வர சான்சஸ் கிடையாது. நம்ம குரூப் 4 டைமில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ரைட், அவ்வளோதான். அப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தவறு. இயர் வந்து பார்த்துக்கோங்க, நான் சொன்ன இயர் எல்லாமே பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியமான இயர். அடுத்து, நவீன உலகில் எந்த நாடு முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொண்டது அப்படிங்கிறாங்க பாருங்க. அதாவது மாடர்ன் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு இந்த சென்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை கண்டக்ட் பண்ணதே யாரு அப்படின்னு கேட்குறாங்க. யார் கண்டக்ட் பண்ணா அப்படின்னா, ஒரு இந்த மாதிரியான விஷயம், இந்த சென்சஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு வெல்ஃபேர் கண்ட்ரி தான் கண்டிப்பாக செய்வாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒன்றுத்துக்குமே பயன் இல்லை அப்படி தான் வந்து ஒரு காலத்தில் யோசித்தோம். உண்மையாகவே ஒரு நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம், அது ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, எத்தனை வயசில் எத்தனை பேர் இருக்காங்க, குழந்தைகள் எத்தனை பேர், முதியவர்கள் எத்தனை பேர், இதெல்லாம் கணக்கெடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஒரு 100-150 வருஷம் முன்னாடி யோசிச்சுட்டு தான் இருந்தோம். ஓகேங்களா. ஆனால் எல்லா நாடுகளும் அப்படி யோசிக்கும் போது ஒரு சில முன்னேறிய நாடுகள் மட்டும்தான் இந்த கணக்கெடுப்பை வச்சு தான் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கக்கூடிய நாடுகள் தான் வெல்ஃபேர் கண்ட்ரி சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான டெவலப்டு கண்ட்ரியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்கனாமிக்ஸில் HDI அப்படி சொல்லிட்டு ஒரு குறியீடு படிச்சிருப்பீங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித மேம்பாட்டு குறியீடு. அந்த குறியீட்டில் எப்போவுமே ஒரு டாப் 5 பிளேசஸில் ஒரு சில நாடுகள் இருக்கும். சுவிட்சர்லாந்து, டென்மார்க்கு, ஃபின்லாண்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் 5, ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி டாப் 5 ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அந்த கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி தான் இந்த வெல்ஃபேரான கண்ட்ரி. அதில் நான் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க் மட்டும் தான் இங்கே இருக்குது. டென்மார்க் தான் இந்தியா உலகத்திலேயே முதல் முறையாக சென்சஸை வந்து கணக்கிட்டாங்க. ஓகேங்களா. இது ஒரு நம்ம புக்கில் கிடையாது, ஆனால் ஜிகே மாதிரியான கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா. ஏன்னா பாப்புலேஷன் வார்த்தை இருக்குல்ல. அடுத்து, எந்த நாடு மக்கள் தொகை கொள்கையை வெளியிட்டது? பாருங்களேன், இதுக்கு முன்னாடி கேட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொண்டு வந்தது யாரு? அது டென்மார்க்கு. ஆனால் பாப்புலேஷன்
பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் தொகை கொள்கை, ஒரு நாட்டுடைய மக்கள் தொகையை எப்படி வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையை கொண்டு வந்தது. அப்போது எந்த நாட்டுக்கு மக்கள் தொகை பிரச்சனை? டென்மார்க்குக்கு பிரச்சனையா? இங்கிலாந்துக்கு மக்கள் தொகை பிரச்சனையா? பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு தான் மக்கள் தொகை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. உண்மையாக சொல்ல போனீங்கன்னா டென்மார்க்கில் ஒரு தம்பதிகள் குழந்தை பெற்றெடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் தான் இருக்கும். அவங்க நிறைய சன்மானங்கள் தான் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் அப்படியே நெகட்டிவ். ஓகேங்களா? குழந்தை 2-3 குழந்தைக்கு மேலே பெற்றெடுத்து அரசாங்கமே வந்து கூப்பிட்டு கண்டிக்கிற அளவுக்கு தான் நடக்க போகுது ஃபியூச்சரில். ஓகேங்களா? அப்போ மக்கள் தொகை நம்ம ஊருக்கு பிரச்சனை. அதனால் இந்தியா சைனா மாதிரியான பெரிய கண்ட்ரிஸ் தான் இந்த கொள்கையை ரிலீஸ் பண்ணும். அப்போ இந்தியா சைனா ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்குது. நம்ம தான் வந்து ஆக்சுவலாக 2000 ஆண்டில் மக்கள் தொகை கொள்கையை வெளியிட்டிருந்தோம். ரொம்ப முக்கியமானதுப்பா. 2000 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் தொகை கொள்கையை பற்றி டீட்டெயிலாகவே படிக்கணும். பாப்புலேஷன் சென்சஸ் பாலிசி வந்து என்ன தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக படிக்கணும். 2000 ஆண்டு வரை வந்திருக்கும். இந்தியா தான் அதை ரிலீஸ் பண்ண முதல் நாடு. இதே மாதிரி இன்னொன்று கேள்வி வைக்கலாம். ஒன் சைல்டு பாலிசி, ஒரு குழந்தை கொள்கை. ஒரு தம்பதியினர் கண்டிப்பாக ஒரு குழந்தை தான் பெற்றெடுக்கணும், ஒரு குழந்தைக்கு மேலே பெற்றெடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி ஆர்டர் போட்டது. அது எந்த கண்ட்ரி தெரியுமா? அதுதான் பார்த்தீங்கன்னா சீனா. ஓகேங்களா? ஒரு தம்பதியினர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை தான் பெற்றெடுக்கணும், ஒரு குழந்தைக்கு மேலே யாருமே குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடாது. இது ஒரு நாட்டோடைய சட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த நாட்டில் பிரச்சனை பாப்புலேஷன் பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. அதுதான் சைனாவில். ஆனால் இப்போ அந்த கொள்கையை வந்து மாற்றிக்கிட்டாங்க. இப்போ தான் வந்து சீனா கவர்மெண்ட்டே சொல்லுது எல்லாரும் 2-3 குழந்தைகள் பெற்றெடுத்துக்கோங்க அப்படி தான் சொல்லுது. ஓகேங்களா? ரைட், பார்க்கலாமா? ரைட், முடிஞ்சது இது. அடுத்த கொஸ்டின். அடுத்து பாருங்களேன். இது ஒரு சரியான இணை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் மாதிரி சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும். எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. சரியான இணை அப்படின்னா தேக்க நிலை காலம் ஒரு இயர், நிலையான வளர்ச்சி காலம், அப்புறம் மக்கள் தொகை வெடிப்பு காலம் அப்படி சொல்கிறாங்க. என்ன சார் அர்த்தம்? ஸ்டாக்னன்ட், ஸ்டெடி க்ரோத், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஆக்சுவலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை கிராஃப் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணணும். எவ்வளோ தூரம் ஏறுது அப்படி கிராஃப் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு தான் தொடக்கத்தில் தான் மெதுவாக தான் ஏறிட்டு இருந்தது. ஓகேங்களா? அதுவும் இங்கே பாருங்கள், தேக்க நிலைன்னா 1901 21 டைமில் இந்தியாவில் உலக அளவில் முதலாம் உலகப்போர் நடந்த காலம். அந்த டைமில் வந்து பாப்புலேஷன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தது, கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அந்த மாதிரி தேக்கமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நிலையான வளர்ச்சி 1921 1951 வரைக்கும் இந்தியாவில் அப்படியே ஸ்டெடி க்ரோத் இருந்தது. என்னதான் வேர்ல்டு வார் 2 நடந்தாலும் ஓரளவுக்கு மீடியமான க்ரோத் இருந்தது. 61க்கு அப்புறம் ஓகே 1961க்கு அப்புறம் மக்கள் தொகை இந்தியாவில் மிக வேகமாக வளர்ந்தது. அதுக்கு பேர் தான் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 2 இயரும் கரெக்டு. ஆனால் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், பாப்புலேஷன் மக்கள் தொகை வெடிப்பு வந்து 1981 கிடையாது, 1961. அதுக்கப்புறம் தான் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு, இந்திரா காந்தியோடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் காந்தி தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அந்த டைமில் தான் வந்து நம்ம முதல் முறையாக ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு நடைமுறைப்படுத்த வருது. அப்போ நிறைய எதிர்ப்புகள் இருந்தது, நிறைய இடத்துல வெல்கமும் இருந்தது. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஓரளவுக்கு சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது இந்த ஸ்கீம்னால தான். அப்போ அந்த டைம் தான் மக்கள் தொகை வெடிப்பு. இது மட்டும்தான் தப்பாக இருக்குது, 1, 2 சரியாக இருக்குது. ஓகேதா? ஆன்சர் வந்து சி, 1, 2 சரி, 3வது தவறு. ஓகேதா? போகலாமா அடுத்து? இதே மாதிரி இன்னும் 2-3 வேர்ட்ஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக 1921, 1951, 1961, 2001 இந்த 3 வருஷமும் 4 வருஷமும் ரொம்ப முக்கியமானது. எதில்? மக்கள் தொகை விஷயத்தில் ரொம்ப முக்கியமானது. என்ன சார் விஷயமானது அப்படின்னா 1921 என்ன சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கிரேட் டிவைடு அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சோம். குரூப் 4 மாதிரியான தேர்வுக்கு கம்பல்சரி கேட்பாங்க. ஓகே, குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க. 1921 என்ன சொல்லுவாங்கன்னா கிரேட் டிவைடு, பெரும் பிளவு அப்படின்னு சொல்கிறாங்க. வரலாற்றிலேயே முதல் முறையாக முதலும் கடைசியுமாக பாப்புலேஷன் குறைஞ்சது. இதுவரைக்கும் என்றைக்காவது பாப்புலேஷன் குறைஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஊர்லையாவது, எந்த நாட்டிலையாவது, எந்த மாநிலத்தையாவது? ஆனால் முதல் முறையாக 1921 பாப்புலேஷன் கணக்கெடுக்கும் போது பாப்புலேஷன் முதல் முறையாக -0.03 or 4 சம்திங்கில் குறைஞ்சது. வரலாற்றிலே முதலும் கடைசியுமாக. அன்னைக்கு அதுக்கப்புறம் 100 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் பாப்புலேஷன் மக்கள் தொகை வந்து குறையவே இல்லை. அப்போது அந்த ஒரு வருஷத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா
கிரேட் டிவைட் அப்படி சொல்கிறோம். தமிழில் பெரும் பிளவு ஆண்டு அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சார் குறைஞ்சது? உலகப்போர் ஒரு ரீசன். அப்புறம் வந்து அந்த டைமில் நமக்கு 4 வருஷம் முன்னாடி கொரோனான்னு ஒரு நோய் வந்ததா, அதே மாதிரி அந்த டைமில் பறவை காய்ச்சல், ஸ்பெயின் ஃப்ளூ, ஸ்பானிஷ் ஃப்ளூ, இந்த மாதிரி நிறைய நோய்கள். அதுவும் இந்தியாவில் பிளேக் நோய், எதியால் வரக்கூடிய பிளேக் நோய். இது இல்லாமல் பஞ்சம், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சம். இந்த மாதிரி நிறைய நோய், பஞ்சம், போர், இந்த மாதிரி காரணத்தினால இந்தியா நிறைய பேர் செத்து போனாங்க. பிறப்பு விகிதம் கம்மியானது. இதனால் மக்கள் தொகை முதல் முறையாக குறைஞ்சது. அதனால் இதை கிரேட் டிவைட். 1951 என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மால் டிவைடு அப்படி சொல்லுவாங்க, சிறு பிளவு. ஓகே, 51 என்ன சொல்லுவாங்க? சிறு பிளவு அப்படி சொல்லுவாங்க. என்ன சிறு பிளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் தான் மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிற 2 நாடாக பிரிச்சிட்டோமா, இந்தியா பாகிஸ்தான். அதனால் அந்த டைமு கொஞ்சம் குறைஞ்சது. ஓகேங்களா? ஆனால் மக்கள் தொகை குறையல, மக்கள் தொகை 2ஆக பிரிஞ்சு போச்சு. ஆனால் சிறு பிளவு. 1961 பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படி சொல்கிறாங்க, மக்கள் தொகை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2001 நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான வருஷம். என்ன வருஷம் அப்படின்னா வரலாற்றில் நம்மளுடைய இந்தியாவுடைய மக்கள் தொகை ஒரு பெரிய மைல்கல்லை அச்சீவ் பண்ணுது. என்ன மைல்கல் அப்படின்னா 100 கோடி. யோசிச்சு பாருங்க, இந்தியாவுடைய மக்கள் தொகை எத்தனை கோடி ஆகி போச்சு? 100 கோடி பேர் வாழக்கூடிய நாடாக இந்தியா எப்போ மாறினதாமா? 2001 வருஷம் மாறினதாமா. அப்போ 2011 எவ்வளோ சார்? 121 கோடி. அப்போ இன்றைக்கி எவ்வளோ சார் இருக்கும் மக்கள் தொகை? இன்றைக்கி டேட்டில் அஃபிஷியலாக வரலை, ஆனால் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க இன்றைக்கி டேட்டில் இந்தியாவில் 145 கோடி பேர் இருப்பாங்களாமா. தாங்குமா? உலகத்திலேயே நம்பர் 1 இடத்துல எது இருக்கிறோம்? வேறு எதுலேயுமே இல்லை, ஆனால் மக்கள் தொகையில் இருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணால் தான் எல்லாத்துக்குமே நல்லது. ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இந்த அளவு கண்ட்ரோல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஓகேதா? அப்போ இந்த 4 வருஷமும் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவில் சார்ந்திருக்கும் மக்கள் தொகையின் வயது மதிப்பு என்ன? ஏஜ் வேல்யூ ஆஃப் த டிபெண்டன்ட் பாப்புலேஷன். ரொம்ப ஈஸியானது. அதாவது இந்தியாவில் நிறைய கேட்டகரி பீப்புள் இருப்பாங்க. குழந்தைங்க, இளைஞர்களுக்கு அடுத்த ஸ்டேஜ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா முதியவர்கள், இன்னமும் சொன்னால் சூப்பர் சீனியர்ஸ் அப்படி சொல்கிறாங்க, மிகவும் முதியவர்கள். இந்த மாதிரி நிறைய கேட்டகரியாக மக்கள் தொகையை வந்து பிரித்து வைக்கலாம். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் தொகை பிரமிடுன்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷன் பிரமிடு. ஒவ்வொரு வயசு ஏஜ் இருக்கக்கூடிய பீப்புளை வந்து இந்த மாதிரி 3-4 கேட்டகரியாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. அப்படி பிரிக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ஏஜ் கேட்டகரியில் 2 தரப்பினர் நம்ம என்ன சொல்லுவோம்னா மற்றவர்களை சார்ந்து தான் அவங்க இருக்க முடியும், வேற எதையும் இருக்க முடியாது. மற்றவர்களை சார்ந்து மட்டும்தான் அவங்க 2 பேர் இருக்க முடியும். அதுதான் எந்த ஏஜ் பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு கீழ் 60 வயசுக்கு மேல். ஓகே, சரி, 14 வயதுக்கு கீழ் 60 வயதுக்கு மேல். இந்த இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக 15 தான் வரணும். ஓகேங்களா? 15 வயதுக்கு கீழ் 60 வயசுக்கு மேலே. பிலோ 15 ஏஜ், அபோவ் 60 ஏஜ். ஓகேங்களா? 15 வயசு கீழே இருக்கிறவங்களும் அது 15 வயசு கீழே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் என்ன? சைல்டு. ஓகேங்களா? குழந்தை. 60 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க பேர் யாருன்னு? சீனியர் சிட்டிசன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? முதியவர்கள் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் வேறு யாராவது சார்ந்து தான் இருக்க முடியும். அவங்களால வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியுமா? இவங்களால வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியுமா? மேபி முடியும், ஆனால் எல்லாராலையும் முடியாது. அப்போ இவங்க 2 பேரையும் எக்கனாமிக்கலாக மற்றவங்களை சார்ந்து தான் இருக்காங்க. அதுதான் இந்த பாப்புலேஷன் சொல்ல வராங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து ரொம்ப முக்கியமானதுப்பா. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எனாக்டட் எப்போ கொண்டு வந்தாங்க? பேரிடர் மேலாண்மை சட்டத்தை இந்தியா எப்போது செயல்முறைப்படுத்தியது அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 1980-90களுக்கு அப்புறம் 90களுக்கு முன்னாடி வரைக்கும், ஓகேங்களா, 90களுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் ஒரு டிசாஸ்டர் அப்படின்னா பெரிய அளவுக்கு நடந்திருக்காது. என்ன டிசாஸ்டர்னா எப்பாவது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நிலம் அதிரும், எங்கேயாவது இடத்துல வெள்ளம் வரும், அவ்வளோதான். இதுதான் முந்தி போனால் ஒரு காலத்தில் நமக்கு இந்தியாவுக்கு டிசாஸ்டராக இருந்தது. ஓகேங்களா? பேரழிவாக இருந்தது. ஓகேங்களா? ஆனால் பேரிடராக இருந்தது. ஆனால் நாட்கள் போக போக இந்தியாவில் டெவலப்மெண்ட் ஆக கிளைமேட் சேஞ்ச் ஆக நிறைய விஷயங்கள் இந்தியாவை பாதிக்க ஆரம்பிச்சது. அதுவும் 1990-95க்கு அப்புறம் 2001 நினைக்கிறேன், குஜராத்தில் பூச் நிலநடுக்கம், ரொம்ப மிகப்பெரிய நிலநடுக்கம், ஏகப்பட்ட பேர் உயிரிழந்தாங்க. நிலநடுக்கம் வந்து இந்தியாவில் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் வந்ததே கிடையாது. ஏகப்பட்ட பேர் உயிரிழந்தாங்க அந்த நிலநடுக்கத்தில். இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. அடுத்து இந்தியாவில் நிறைய காடுகள், நிறைய காட்டுத்தீ பரவியது. இது ஒரு பெரிய ஆபத்தாக கருதினாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலச்சரிவு, இதுவும் பெரிய ஆபத்தாக கருது. இது எல்லாமே 1900க்கு அப்புறம் நடக்குது நிலச்சரிவு. அதுக்கடுத்து பெரிய ஆபத்து நமக்கு ஏற்பட்டது. அதுதான் நமக்கு ஒரு பெரிய லெசனை கற்றுக் கொடுத்தது. இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு
இந்த பேரிடரை வந்து கண்காணிப்பதற்காகவே நமக்கு தனியாக ஒரு அமைப்பு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த இன்சிடென்ட்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்சிடெண்ட்டு 2004 டிசம்பர் 26. இந்த ரேடியோ எல்லாருக்குமே ஞாபகம் நினைக்கிறேன். என்ன நடந்தது? இந்தியாவில் சுனாமி ஏற்பட்டது. ஓகேங்களா? 2004 டிசம்பர் 26 கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள் சுனாமி ஏற்பட்டது. இந்த சுனாமி ஏற்பட்டது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக, இனிமேல் பேரிடரை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு பழகிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். அதனால் சுனாமி ஏற்பட்ட அடுத்த வருஷம், ஓகேங்களா, அடுத்த வருஷம் டிசம்பர் 23 2005 நாள் வந்து நம்ம பேரிடர் மேலாண்மை சட்டத்தை கொண்டு வந்தோம். அதுக்குன்னு ஒரு பாடி கொண்டு வந்தோம், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு கொண்டு வந்து அதோடைய சேர்மனாக டைரெக்டாக பிரைம் மினிஸ்டரே இருப்பார். அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். ஓகேங்களா? ஏன்னா ஃபுல் அத்தாரிட்டி அவர்கிட்ட இருக்கும். அவருக்கு நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க. ஓகே, இதுதான் பாயிண்ட்டு. ரொம்ப முக்கியமான டேட்டோட படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சுனாமி நடந்து அடுத்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கேட்குறாங்க. பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்போ தான் சொன்னேன், போன கொஸ்டின் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். போன கொஸ்டின் என்னது? இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? அப்போது ஒரு பாடி வந்து சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சட்டப்பூர்வ அமைப்பு அப்படி சொல்லுவாங்க. ஒரு அமைப்பு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்தால் அதுக்கு பேர் ஸ்டாச்சுரி அத்தாரிட்டி அப்படி சொல்லுவாங்க. அதே ஒரு அமைப்பு கான்ஸ்டியூஷன்லேயே எழுதி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பேர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அமைப்பு எதுலையுமே எழுதி வைக்கல, வெறும் பிரைம் மினிஸ்டர் சைன் போட்டால் அந்த அமைப்பு உருவாகும், பிரைம் மினிஸ்டர் சைன் போட்டால் அந்த அமைப்பு டிசொல்யூஷன் ஆயிரும் அப்படின்னு இருந்தால் அந்த அமைப்புக்கு பேர் நான் ஸ்டாச்சுரி பாடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிப்பாங்க. அதில் வந்து நமக்கு வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து சட்டப்பூர்வ அமைப்பாக அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஓகேதா, வச்சுக்கோங்க. அடுத்து அதோடைய தலைவர் வந்து என்ன சொன்னேன், பிரதமர் தான் அதோடைய தலைவர். அடுத்து பாருங்களேன், சும்மா ஒரு கொஸ்டின் மாதிரி, இந்த மாதிரி கொஸ்டின் தான் குரூப் 4 குரூப் 2 கேட்குறாங்க. நீங்கள் பள்ளி மாணவர்களுடன் பள்ளியில் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். திடீரென்று நிலநடுக்கம் தொடங்கிறது. திடீரென்று நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஆடுது, எர்த்குவேக் வருது. நிலநடுக்கத்தின் போது நீங்கள் எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலநடுக்கத்தின் போது நீங்கள் என்ன ஒரு நடவடிக்கையை பின்பற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறாங்க. ஓகேங்களா? என்ன நடவடிக்கை பண்ணாங்க? நிலநடுக்கம் வந்தால் டேக் கவர் அண்டர் த டெஸ்க் ஆர் டேபிள், அவ்வளோதான். ஒரு மேசை அல்லது மேசையின் கீழ் செல்ல வேண்டும். ஓகேங்களா? அப்படி தான் செய்யணும். பாருங்கள், ஜன்னலுக்கு அருகில் செல்ல முடியுமா? செவுத்துக்கு ஓரமாக போனால் செவுறு இடிஞ்சு விழுந்துடும், முடியாது. அனைத்து மாணவர்களுக்கும் பூகம்ப பயிற்சி நடத்த வேண்டும், அதெல்லாம் நடத்த முடியாது. ஓகேதா? முதலில் கட்டிடத்தை விட்டு வெளியே ஓட வேண்டும். அப்படி ஓடும்போது ஏதாவது பில்டிங் இடிஞ்சு விழுந்துடக்கூடாது. ஓகேதா? அப்போ இந்த எல்லாமே வந்து நம்ம விட்டுறணும். இதுதான் பெஸ்ட்டுனா இந்த மாதிரி உட்டன் ஏதாவது வந்து டெஸ்க் இருந்ததுன்னா இரும்பு மேஜை கீழே போகக்கூடாது. மர மேஜை கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ சேஃபாக இருந்துக்கலாம். அதனால தான் நீங்கள் ஜப்பானெல்லாம் போனீங்கன்னா ஜப்பானில் வீடுகளும் சரி நிறைய பள்ளிக்கூடங்களும் சரி உட்டனில் தான் கெட்டியும் செஞ்சுருப்பாங்க. எல்லா மேஜைகளும் ஸ்டீல் இருக்காது, உட்டனில் தான் இருக்கும். ஏதாவது ஏன்னா அங்கெல்லாம் வந்து எர்த்குவேக் ப்ரோன் ஏரியான்னு சொல்லுவாங்க, அடிக்கடி நிலநடுக்கம் வரக்கூடிய ஏரியா. அதனால் அவங்க தான் முன்னெச்சரிக்கையாக அதை பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தேசிய வெள்ள தடுப்பு நடவடிக்கையானது எப்போது தொடங்கப்பட்டது? நேஷ்னல் ஃப்ளட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நேஷ்னல் ஃப்ளட் கண்ட்ரோல் பிளானிங் கமிஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க 1976. நேஷ்னல் ஃப்ளட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், ஓகே சாரி, நேஷ்னல் ஃப்ளட் கண்ட்ரோல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 76 கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நேஷ்னல் ஃப்ளட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து 1954 கொண்டு வந்தது. தான் புக்கில் கிடையாது, அவுட் ஆஃப் சிலபஸ் தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டிசாஸ்டர் டாப்பிக்கில் இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? 54 கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஆக்சுவலாக வந்து ஒரு அமைப்பெல்லாம் உண்டு, ஒரு பாடி தான் உண்டு. ஓகேங்களா? அது பின்னாடி வருது பார்க்குறேன். எடுத்து பாருங்களேன். வெள்ள கண்காணிப்பு செயலியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படி கேட்குறாங்க. அறிமுகப்படுத்திய அமைப்பு யாருன்னு கேட்கணும். ஹூ லான்ச்டு த ஃப்ளட் வாட்ச் ஆப்? இது ஒரு ஆப். கூகுளில் போயிட்டு ஃப்ளட் வாட்ச் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த ஆப் என்ன செய்யும்னா அமௌண்ட் ஆஃப் அவைலபிள் வாட்டர் அப்படின்றத காமிக்கும். அமௌண்ட் ஆஃப் அவைலபிள் வாட்டர் கண்டென்ட் AWC அப்படிங்கிற விஷயத்தை வந்து எந்த ஏரியாவில் தண்ணி அதிகமாக இருக்குது, எந்த ஏரியாவில் வெள்ளம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு மேப் வந்து இந்த மேப்பில் காமிக்கும். அதுதான் வந்து ஃப்ளட் வாட்ச் ஆப். இது யார் வெளியிட்டாங்க அப்படின்னா மத்திய நீர் ஆணையம் தான் வெளியிட்டிருக்கும். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் தான் வெளியிட்டிருக்கும். ஓகேங்களா? சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னா 1945 சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து அந்த டைமில் BR அம்பேத்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து
வாட்டருடைய இரிகேஷனுக்காகவும் வாட்டருடைய நேவிகேஷனுக்காகவும் எங்கெல்லாம் வந்து நம்ம நீர் வழி போக்குவரத்தை வந்து உருவாக்கலாம்ங்கிற அமைப்புக்காக சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுங்கிற அமைப்பை உருவாக்குனாங்க. 1945 அம்பேத்கர் உருவாக்கின அமைப்பு தான் இந்த அமைப்பு. ரொம்ப முக்கியமான ஒரு பாடி தான். இவங்க வெளியிட்ட ஆப்புக்கு பேர் தான் ஃப்ளட் வாட்ச் ஆப். ஓகேங்களா, கமிஷன் இயரும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக. ஓகேங்களா, காலநிலை மாற்றம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப பேசும் பொருளானது. ஒரு காலத்தில் புயல்னால் எப்போவாவது ஒரு தடவை தான் வரும், சைக்ளோன். இப்போலாம் வருஷம் மாமியார் வீடு மாதிரி அப்பப்போ வந்து போயிட்டே இருக்குது. காரணம் என்ன? இதெல்லாம் கிளைமேட் சேஞ்ச். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2050க்குள்ளே சென்னை என்ற ஊரே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கடலுடைய அளவு உயர்ந்து சென்னை என்கிற ஊரில் தாழ்வான பகுதிகளில் நீரெல்லாம் தேங்கி சென்னையே ஒரு தீவு கூட்டமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு அசம் சொல்கிறாங்க. என்ன காரணம்னா புவியோடைய வெப்பமயமாதல் அதிகமாக ஆர்டிக் என்று அழைக்கப்படக்கூடிய துருவ பகுதிகள் உருகி கடலின் மட்டம் உயரும். இது அல்லாமல் கிளைமேட் சேஞ்ச் காரணமாக என்னைக்கு வெயில் அடிக்கணுமா அன்றைக்கி வெயில் அடிக்காம மழை பெய்யும், என்னைக்கு மழை பெய்யணுமா அன்றைக்கி மழை பெய்யாமல் வெயில் அடிக்கும். இந்த மாதிரி காலநிலை வந்து சேஞ்ச் ஆகி நடைபெறும். இதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதிகமான மழையும் பெய்யும். சென்னை அதிகமாக மழை பெய்ந்து எவ்வளோ ஏரியா வந்து கஷ்டப்படுது பார்த்தீங்களா. இது எல்லாமே காரணம் என்னென்னா கிளைமேட் சேஞ்ச் தான் ஒரு காரணம். ஓகேங்களா, அப்போ அந்த கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேஷன் பண்ணுறதுக்காக ரொம்ப வருஷமாகவே நிறைய விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு 4 விஷயந்தான் புவி உச்சி மாநாடு, கியோட்டோ புரோட்டோகால், அப்புறம் வந்து 10,000 ஆண்டு வளர்ச்சி இலக்குகள், அப்படி ரியோ டி ஜெனிரோவில் நடந்த ஒரு மீட்டிங். இந்த 4 விஷயமும் எந்த ஆண்டுங்கிறது கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது இந்த 2 ரொம்ப முக்கியமானது. எப்போ கேட்டாலும் சொல்லணும். சரிங்களா, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எர்த்து சமிட் புவி உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா பிரேசிலில் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா, பிரேசிலில் முதல் புவி உச்சி மாநாடு நடைபெற்றிருக்கும். 1992 நடைபெற்றிருக்கும். ஓகே, 1992 புவி உச்சி மாநாடு. கியோட்டோ புரோட்டோகால் தான் பார்த்தீங்கன்னா 1997 நடைபெறும். அதாவது கியோட்டோ புரோட்டோகால் எதுக்காகனா புவி வெப்பமயமாதலை தடுக்கணும். அப்படி தடுக்கணும்னா ஏன் புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறத யோசிச்சாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. பசுமை இல்லை வாயுக்கள் எதெல்லாம்? கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீராவி, இது எல்லாமே பார்த்தா க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் தான். அதுக்கு இந்த தனியாக லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸை ரிலீஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பைக்கு, காரு, வாகனங்கள்லாம் ஓட்டும் போது புகை வருதுன்னா அதில் CO2 வெளியே வருது. ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுறதுனா ஏசி யூஸ் பண்ணுறதுனால குளோரோஃப்ளோரோ கார்பன் வெளியாகுது. ஓகேங்களா, இது இல்லாமல் நேச்சுரலாக இண்டஸ்ட்ரீஸ் வெளியிடக்கூடிய புகையில் CO2, N2O அந்த மாதிரி நிறைய ஆக்சைடுகள் வெளியாகிறதுனால புவி வந்து வெப்பமயமாகுது. அப்போ அந்த ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுறதை கம்மி பண்ணணும். அதுக்காக தான் கியோட்டோ புரோட்டோகால் 2-4. அடுத்து பார்த்தீங்கன்னா மில்லியனம் டெவலப்மெண்ட் கோல் வந்து 2000ஆம் ஆண்டு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ரியோ டி ஜெனிரோ சமிட் வந்து ரீசெண்டாக தான் 10 வருஷம் முன்னாடி நடந்தது, 2012. அப்போ மேட்ச் பண்ணும்போது 2413 ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, 2413 ஆப்ஷன் ஏ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்து பாருங்களேன், பின்வருவனவற்றில் பருவநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் எதெல்லாம்? நான் சொன்னது கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படி கேட்குறாங்க. எஃபெக்ட்ஸ், தாக்கங்கள். ஓகேங்களா, இம்பேக்ட்ஸ் என்னதான் நான் சொன்னேன். கடலுடைய மட்டம் உயருது, கண்டிப்பாக உயரும். அப்படி உயர்றதுனால சென்னை தீவு கூட்டமாக மாறும். இனி வரும் காலங்களில் மாலத்தீவு என்ற நாடு இருக்காது. சிச்சிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தீவு கண்ட்ரிகள் தான் இருக்காது. லட்சத்தீவில் நிறைய தீவுகள் தான் முங்கி போயிடும் சொல்கிறாங்க. உண்மைதான். ஓகேங்களா, அப்போ கடல் மட்டம் உயரும். மழைப்பொழிவில் மாறுபாடு ஏற்படும். ஒன்று அதிகமான மழை பெய்யும், இல்லைன்னா மழையே பெய்யாது. இப்படி தான் இருக்கும், கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேதா, இப்போ பாருங்கள், இப்போலாம் அதிகமான மழை பெய்யுதா இயல்பை விட, அதுவும் இந்த நவம்பர் மாதங்கள் தான் இயல்பை விட அதிகமான மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது காரணம் என்ன? கிளைமேட் சேஞ்ச் தான். ஒரு சில டைம் மழையே பெய்யாது, போடு வறட்சி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு போயிடும். அடுத்து பனி வரை எல்லாம் பனி வரை எல்லையில் மாற்றம் ஏற்படும். அதாவது ஸ்னோ லைன் ஒரு விஷயம் உண்டு. எந்த ஏரியாலாம் ஸ்னோ இருக்கோ அந்த லைனில் வந்து சேஞ்சஸ் ஏற்படும் சொல்கிறாங்க. உண்மைதான். புதிய பூச்சிகள் உருவாகும். கம்பல்சரி கிளைமேட் சேஞ்ச் காரணமாக புதிய பூச்சிகள் உருவாகி அது வந்து நம்மளுடைய பயிர்களை நாசம் செய்யலாம். அடுத்து நான் சொன்ன ஆர்டிக் பகுதி முழுவதும் பனியற்றதாக மாற வாய்ப்பு. ஹீட்டாக ஆக துருவ பகுதியில் கீழே அண்டார்டிகா மேலே ஆர்டிக் இருக்குது. அந்த ஆர்டிக் பகுதி ரொம்ப ஹீட்டாகி பனியெல்லாம் உருகி அந்த பனி எல்லாமே தண்ணியாக மாறி கடல் மட்டத்தோடைய உயரம் உயர்ந்து துருவப்பகுதி இருக்க போய் தான் எர்த்து வந்து ஒரு பேலன்ஸாக இருக்குது. அந்த துருவப்பகுதி இல்லாமல் போச்சுன்னா அந்த எர்த்தோடைய பேலன்ஸே குறைஞ்சி போய் எர்த்துக்கு வேறு மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் உருவாகும். நிறைய ப்ராப்ளம் உருவாகும் கம்பல்சரி. ஓகேதா, அதெல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்ம தயாராக இருந்துக்கணும். அப்போ எல்லாமே எஃபெக்ட்ஸ் தான்.
அப்போ 1 2 3 4 5 எல்லாமே என்னது தான், ஒரு விளைவுகள் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபார்முலா என்ன கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா, பின்வரும் சமன்பாடுகளை கருத்தில் கொள்ளுங்க. ஃபார்முலாஸ் 2 ஃபார்முலா எடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகையுடைய அடர்த்தி கொடுக்குறாங்க. இன்னொன்று உடலியல் அல்லது ஊட்டச்சத்து அடர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நியூட்ரிஷனல் டென்சிட்டி. இந்த 2 விஷயம் இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மொத்த பாப்புலேஷன் டிவைடட் பை டோட்டல் ஏரியா. இந்தியாவில் வந்து 32 சதுர கிலோமீட்டர் இருக்கா, இந்தியாவுடைய மக்கள் தொகை 145 கோடியா, 2 டிவைட் பண்ணினா ஒரு ஆன்சர் வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு. அப்போ பழைய டேட்டா அடிப்படையில் இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 382 பேர் இருக்காங்களாம். பெர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 382 பேர் இருக்காங்க. அடுத்து நியூட்ரிஷனல் டென்சிட்டி நம்ம புக்கில் இருக்காது, ஆனால் வெளியே வந்து ஜியாகிரபிக்கல் கண்டென்ட்ல ரொம்ப முக்கியமானது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இது. நியூட்ரிஷனல் டென்சிட்டினா மொத்த பாப்புலேஷன் இந்தியாவில் எவ்வளவு ஏரியா வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, அந்த டேட்டா தான். ஸோ நீங்கள் வெறும் நியூட்ரிஷனல் டென்சிட்டி அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா வராது, அது தவிர வேறு மாதிரியான ஒரு மீனிங் தான் வரும். அதாவது ப்ரோட்டீன் கண்டென்ட் எவ்வளோ எடுக்குது, ஒவ்வொரு ஃபுட்லேருந்து எது வருது, அதுதான் வரும். ஆனால் நீங்கள் நியூட்ரிஷனல் டென்சிட்டி இன் ஜியாகிரஃபி அப்படின்னு போடுங்க, கூகுளில் கரெக்டாக வரும். இந்த ஃபார்முலா தான் வரும். ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்டு தான். ஆன்சர் பண்ணால் ரெண்டுமே சரியானது தான். சி, சென்னை. அடுத்த கொஸ்டின் நான் சொன்னது ட்ரைபல் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2-3 கொஸ்டின் இருக்குது. ஒரு கொஸ்டின் பாருங்களேன். அப்போ ட்ரைபல் வந்து நீங்கள் புக்கில் கொடுத்துருக்க ட்ரைபலை படிச்சுக்கோங்க. ஓகே, 11th 12th புக்கில் ட்ரைபலை கொடுத்துருப்பாங்க. நம்ம 10th கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், தமிழ்நாடு சம்மந்தமான ட்ரைபல் தான் இருக்கும். இப்போ நான் என்ன சொல்லிடுறேன்னா, ஒவ்வொரு டாபிக் படிக்கும்போது நான் வச்சுக்கோங்க, சிம்பிளாக அசாம்லையும் தமிழ்நாட்டிலையும் என்ன ட்ரைபல் பீப்புள் தான் இருக்காங்க நான் சொல்லிடுறேன். ஓகே, அசாமில் காரோ, காசி, சக்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேங்டி, அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்மா, இந்த மாதிரி 5க்கும் மேற்பட்ட ட்ரைபல் இருக்காங்க. இந்த 5 பேர் ரொம்ப மேஜர். ஓகேலா, காரோ, காசி இந்த 2 ரொம்ப முக்கியமானது. இந்த சக்மா, கேங்டி, டிஸ்மா இதெல்லாம் அதர் முக்கியமானது. ஓகேலா, தமிழ்நாட்டில் ரொம்ப தெரிஞ்சவங்கன்னா தோடா. ஓகேலா, தோடர் இன மக்கள் தோடா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருளா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எரவலா, அப்புறம் வந்து ஆதியன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறும்பா. ஓகே, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள். ஓகேங்களா, பார்த்து வச்சுக்கோங்க. இது 2 சொல்லியிருக்கேன். மேட்ச்சில் ஃபாலோயிங் பண்ணும்போது நான் சொன்னேன் காரோ எங்கே தான் இருக்காங்க, அசாமில் தான் இருக்காங்க, மேட்சாக தான் இருக்குது. குக்கி கண்டிப்பாக ரீசெண்டாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன், கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ரொம்ப முக்கியமானது. இந்த மிசோரம், மேகாலயா இந்த ஏரியாவில் நிறைய கலவரம் நடந்துக்கிட்டே இருக்குல்ல, குக்கி இன மக்களுக்கு வந்து பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மிசோரமில் இருக்காங்க. தோடாஸ் நம்ம ஊரில் இருக்காங்க, தமிழ்நாட்டு நீலகிரியில். மெரி பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் இருக்காங்க. இப்போ எல்லாமே நேர்நிலையாக தான் மேட்சாக இருக்குது. 1 2 3 4 எஸ், ஆப்ஷன் சி 1 2 3 4. ஓகேங்களா, எல்லாம் நேருக்கு நேராக தான் மேட்ச் ஆகிருக்குது. ஓகேங்களா, ட்ரைபல் பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் சும்மா ஒரு வாரத்துக்கு ஒரு மாநிலத்துடைய ட்ரைபல் பீப்புளை ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரேடியாக படிச்சிங்கன்னா போர் அடிச்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியல் இன பழங்குடியின மக்கள் அதிக சதவீதத்தில் காணப்படும் மாநிலம், யூனியன் பிரதேசம் எது? ரெண்டுமே, அதாவது மாநிலமா அது யூனியன் பிரதேசம் எது? அதாவது எந்த பகுதியில் அதிகமான பழங்குடியினர் இருக்காங்க கேட்கல. அப்படி கேட்டால் வேற, நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். மத்திய பிரதேசத்தில் தான் கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேற்பட்ட மக்கள், டோட்டல் பாப்புலேஷனில் 25 பேர் வந்து மத்திய பிரதேசத்தில் தான் லார்ஜஸ்ட். ஓகேங்களா, நம்பர் அடிப்படையில் லார்ஜஸ்ட் ட்ரைபல் எங்கே இருக்காங்க கேட்டாங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 21% மொத்தம் பாப்புலேஷனில் அவ்வளோ பேர் அங்கே தான் இருக்காங்க, ட்ரைபல் பீப்புளாக இருக்காங்க. ஓகே, ஆனால் எங்கே கேட்குறாங்க பர்சன்டேஜ் அடிப்படையில் டோட்டலாக இருக்காங்கல்ல, அதில் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 94% மக்கள், அந்த ஏரியா இருக்கக்கூடிய 94% மக்களும் ட்ரைபல் பீப்புளாக இருக்காங்கன்னா அது எங்கே தான்? லட்சத்தீவு. ஓகேங்களா, மிசோரம்லேயும் இருப்பாங்க. ஆனால் 2 தான் எது அதிகம்னா லட்சத்தீவு தான் அதிகம். ரெண்டுமே கிட்டத்தட்ட 0.2 தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, 94.6 லட்சத்தீவு, 94.4 94.6 வந்து மிசோரம். இதுதான் வந்து டேட்டாஸ். ஓகேங்களா, இப்போ பர்சன்டேஜ் அடிப்படையில் அதிகம் கேட்டாங்கன்னா லட்சத்தீவு கொஸ்டின் தான் கவனிச்சுக்கணும். மொத்தம் அப்படி கேட்டாங்கன்னா மத்திய பிரதேஷ், அதுக்கடுத்து மகாராஷ்டிரா. இந்த அரேஞ்ச் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, அவ்வளோதான். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பழங்குடியினர் வந்து எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க. ஒரு சில மாநிலம் தவிர பஞ்சாப், சத்தீஸ்கர், நேஷனல் கேபிட்டல் ரீஜியன் ஃபார் டெல்லி, இந்த மாதிரி ஒரு சில ஏரியாக்களில் மட்டும் பழங்குடியினரே கிடையாது அந்த மாநிலத்தில். ஓகே, அடுத்த கொஸ்டின் பால்மர் குறியீடு, பால்மர் இண்டெக்ஸ் எந்த ஒரு விஷயத்தோட தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. ட்ரட்டு, வறட்சியுடன் தொடர்புடையது. ஓகேங்களா, எப்படி நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இதான் நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. நான் வெளியே எங்கேயும் சொல்கிறேன், ஸ்கூல் புக்கத்தில் பார்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி ஜாகிரஃபியில் டிசாஸ்டர் சம்பந்தமான ஒரு குறியீடுக்கு பேர் தான் பால்மர். 1964-65 வெய்னி பால்மர் அவர் தான் இதை உருவாக்கியிருப்பார். இது வந்து ட்ரட்டு வறட்சியை குறிப்பதற்கான ஒரு குறியீடு. ஓகேங்களா? ரைட். அடுத்து ஹெமடைட் தாதுவின் நிறம் என்ன அப்படி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏன் சார் இதெல்லாம் ஒரு கொஸ்டின் வச்சுருக்கீங்கன்னா, இந்த தடவை ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, குரூப் 2 ஒரு கொஸ்டின் கேட்டாங்கல்ல, இந்த ஒரு தாதுக்களுடைய கலரை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ஹெமடைட் தாதுன்னா ஒரு இரும்பு தாது, Fe2O3 அதுதான் அந்த தாதுவுடைய பெயர். என்ன தாது? இரும்பு தாது, Fe2O3 அதுதான் தாதுவுடைய பெயர். அந்த தாதுவுடைய நிறம் என்ன அப்படி கேட்குறாங்க, சிகப்பு நிறம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தாது. 70% இரும்பு இருக்கும், அயன் ஆக்சைடு இருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்து மரபு சார்ந்த எரிசக்தி வளத்திற்கு ஒரு உதாரணம் அப்படி சொல்கிறாங்க, கன்வென்ஷனல் எனர்ஜி. நம்ம நிறைய வகையான எனர்ஜியை வந்து நிறைய இடத்துல இருந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சூரிய சக்தி, அப்புறம் வந்து நிலக்கரி எரிச்சி, நீர் மின்சாரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அணு மின்சாரம், நிறைய வகைகள் தான் மின்சாரம் தயார் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓத அலைகள் மூலமாகவும் வெப்ப சக்தி மூலமாக உருவாக்குறோம். ஆனால் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமாகவே எதுலேருந்து அதிகமான மின்சாரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ல இருந்து தான். சரியா? நிலக்கரியில இருந்து தான் அதிகமான. அப்போ இந்தியாவில் கன்வென்ஷனல் மரபு சார்ந்த நிலக்கரிக்கு எது ஒரு எரிசக்திக்கு உதாரணம்னா அது நிலக்கரி தான். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவில் தாமிரப்படிவு அதிகம் உள்ள மாநிலம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒவ்வொரு சோர்ஸும் எந்தெந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குது, இரும்பு எங்கே அதிகமாக இருக்குது, தாமிரம் எங்கே அதிகமாக இருக்குது, அலுமினியம் எங்கே அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்சைட், அதான் பாக்சைட் தான் அலுமினியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்மத் எங்கே அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் பொருள் தான் ஒரு மைக்கா, மைக்கா ப்ராடக்ட் எங்கே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ரிசோர்ஸ் எந்தெந்த ஊரில் எங்கெங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். அதில் பார்த்திங்கன்னா தாமிரப்படிவம் எங்கே அதிகமாக இருக்குங்கிறாங்க, ராஜஸ்தான். ராஜஸ்தான் இஸ் த ஒன்லி ஸ்டேட் அதிகமான மைன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வளங்களும் ராஜஸ்தானில் இருக்கும்ப்பா. ஓகே, எல்லா வளங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். ஒரே மாநிலம் ராஜஸ்தான் தான். ஏன்னா அந்த காலத்தில் இருந்தே ஆக்சுவலாக ஹிஸ்டோரிக்கலாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே ராஜஸ்தான் பகுதியில் மைனிங் பண்ணுறாங்களாமா. அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஊரில் வந்து மைனிங் கலாச்சாரம் இருக்குதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் கூகுளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன் வந்து ஒய் ராஜஸ்தான் ஹேஸ் அபுடன்ட் ஆஃப் காப்பர் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது, ஒய் ராஜஸ்தான் ஹேஸ் த மோர் ரிசோர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கூட இந்த ஆன்சர் தான் வரும். மௌரியா டைம்லேருந்தே இவங்க வந்து இந்த மைனிங் விஷயத்தை பண்ணுறாங்களாமா. அடுத்து எந்த தனிமத்தை மற்ற தனிமங்களுடன் சேர்ந்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்காக மருந்தாக பயன்படுறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின் பேஸ்ட் கொஸ்டின் மாதிரி தெரியலாம், இருந்தாலும் தனிமங்கிறதுனால அப்படி. ஓகேங்களா? பிஸ்மத் என்கிற தனிமம் தான் வயிற்றுப்போக்குக்காக நிறைய மெடிசினில் கலந்து கூட அதை விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திறன் டேஸில் கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. அதாவது கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் எதை வந்து தமிழ்நாடு அதிகமாக உற்பத்தி பண்ணுது? சுகரா? கிடையாது, அது மகாராஷ்டிரா. அப்படி இல்லைன்னா உத்தரப்பிரதேசம் தான் சொல்லணும். சிமெண்ட்டும் நம்ம கிடையாது. ஐ திங்க் ஆந்திரா தான் சிமெண்ட் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கலாம். ஓகேங்களா? உரத்துலையும் நம்ம கிடையாது. அப்போ நம்ம எதில் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரெனியூவபிள் எனர்ஜியில் நம்ம தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறோம். தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு பிளேஸு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் கிராமங்கள் மற்றும் நகரங்களில் வணிகம் சாராத ஆற்றல் வளம் எது அப்படின்னு கேட்குறாங்க. கிராமங்களையும் நகரங்களையும் கமர்ஷியல் நான் கமர்ஷியல் ரெண்டுமே எதெல்லாம் எந்த வளம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எதெல்லாம் இல்லை அப்படின்னா கமர்ஷியலுக்கு எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, ஃபியூல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரோ எனர்ஜியை தான் வீட்டுக்கு வேறு எங்கேயும் விற்கவே முடியாது. ஓகேங்களா? அதுதான் சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் சிப்காட் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு 4-5 இயர் படிச்சுக்கணும். ஓகேங்களா? நான் எல்லாத்துக்குமே நான் இயர் சொல்கிறேன். ஓகேங்களா? சிப்காட் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1971 உருவாக்கப்பட்டது. இது இல்லாமல் டான்சி ஒரே நிமிஷம் ஒரு 4 நிறுவனம் தமிழ்நாடுக்கு இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக நிறுவனம் இருக்கும். ஓகேங்களா? டான்சி, டிக் நிறுவனம், ஓகேங்களா, டான் சிட்கோ, ஓகேங்களா, அப்புறம் சிப்காட் அது இங்கேயே இருக்குது. ஓகேங்களா? இந்த நிறுவனங்கள்லாம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுங்கிற விஷயத்தை எழுதிக்கணும். ஓகேங்களா? சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிப்காட் வந்து 1971, டான் சிட்கோ 1970. ஓகேங்களா? புக்கிலேயே இருக்குது, ஸ்கூல் புக்கில் டான் சிட்கோ 1970. டிக்கு பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு டிக் கம்பெனி. இது ஃபுல் ஃபார்ம் உண்டு, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல்
இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஃபுல் ஃபார்ம் உண்டு, பார்த்து வச்சுக்கோங்க. டான்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா 1965 இருக்கும். ஓகேங்களா? இது இல்லாமல் டான்சிட்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. அது 1970 சொல்லிட்டோம். ஆமாம், டான்சி நிறுவனம் சொல்லியாச்சு. டிட்கோ, இன்னொன்று டிட்கோ உண்டு, அது 1965. டிட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, 1965. அப்போ இந்த நிறுவனங்கள் தான் தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ். ஓகேங்களா? ரைட்டு. அசாமின் டிக்பாய் எண்ணெய் கிணறு, இதுதான் வந்து இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட முதல் எண்ணெய் கிணறு. ஓகேங்களா? இது எந்த வருஷம் வந்து கொண்டு வந்தாங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 1889ஆம் ஆண்டு கொண்டு வந்தது தான் அசாமுடைய டிக்பாய் எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது. இந்தியாவிலே முதல் எண்ணெய் கிணறுனா இதுதான். ஓகேங்களா? ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். மொத்தமாக ஒரு 25 கொஸ்டினுக்கான கடைசி ஜாகிரஃபி டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக இறுதியாக ஒரு 5 கேள்விகளை அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் சொன்னதுலேருந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கியோட்டோ புரோட்டோகால் எந்த வருஷம்? கியோட்டோ புரோட்டோகால் எந்த வருஷம் அப்படி சொல்லுங்கள். நம்ம நிறைய வருஷங்கள் பார்த்தோம்னா அதில் பார்த்துருப்போம். அடுத்து தமிழ்நாட்டுடைய செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு, அதை கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டுடைய பாலின விகிதம் எவ்வளவு, அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பால்மர் குறியீடு எது தொடர்பானது? பால்மர் இண்டெக்ஸ் ரிலேட்ஸ் டு வாட், அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோடைய சேர்மன் யார், அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பாப்புலேஷன் பாலிசி எந்த ஆண்டு ரிலீஸ் பண்ணாங்க, அதை கமெண்ட் பண்ணுங்கள். 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.